ஒரு கிறிஸ்டியன் வந்து எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்களாம். ஒரு கிறிஸ்டியன் வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்களா, கர்த்தர் எனக்கு அது தரல இது தரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாராம். எனக்கு வந்து நீங்கள் ஆஸ்தி கொடுக்கல, அந்தஸ்து கொடுக்கல. அவங்க சுற்றி இருந்த எல்லாரும் வந்து அதில் ரிச்சாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு நிறைய ரிச்னஸ் இருந்துச்சா, எல்லாமே இருந்துச்சா. ஆனால் ஒரு நாள் அவங்களெல்லாம் ஜீவனற்று போனாங்களாம். அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்தும் அவங்களோட ஜீவன் அவங்கள இடத்துல இல்லை. அப்போ தான் அந்த கிறிஸ்துவர் புரிஞ்சு கொண்டாங்களாம், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒரு ஒரு நாளும் காண செய்திருக்கிறார். அந்த ஆஸ்தி அந்தஸ்து எதை விட தேவனுடைய கிருபை, நான் செய்கிற பாவத்திற்கு தேவன் முன்னாடி என்னால் நிற்க முடியாத நேரத்திலையும் கூட கிருபை வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றிருக்கு, என்னுடைய தயவு கொடுத்துருக்கு என்று சொல்லி அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவங்களாக இல்லாமல் தேவனுடைய கிருபையை பாராட்டி ஒரு ஒரு நாளும் நம்ம ஜீவனை காண்கிற ஜீவனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு நம்ம வந்து பாக்கியம் செய்திருக்கிற ஒரு நாளும் காணதுக்கு. எத்தனை பேர் இந்த நாளை காண முடியாது, அவங்க நல்லவங்களாக இருந்தும் இந்த நாளை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்ம பாவிகளாக இருந்தபோது நம்மளை நேசித்து இந்த நாளை காண செய்து அவர் ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். கரைங்களை தட்டி யாவருமாய் தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நிறைத்து அவர் கிருபை என்றும் உள்ளது, தெய்வ கிருபை என்றும் உள்ளது. யாவருக்குமாய் தெரிந்த பாடல், பழைய பாடல கைகளை தட்டி நம்ம குரல்களை உயர்த்தி நம்ம பாடலாம். But
அடைக்கலம் உண்டு. அமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செட்டையில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அமேன், அமேன். தேவன் விவரிக்க முடியாத, அவர் விவரிக்கவே முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். வர்ணிக்க முடியாத என்ன செய்கிறார்? விவரிக்க முடியாத அதிசயங்களும் வர்ணிக்க முடியாத அற்புதங்களும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் 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 வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், சகலத்தையும் ஆளுகிற தேவன். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நம்மளை எல்லாரும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்மளுடைய உயர்வுகளை அவர் 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 உயர்த்தபடியாய் அவர் வல்லமையாக இருக்கிறார். நம்மளை பாதுகாத்துக்கும்படியாய், நம்மளுடைய வியாதிகள் நீங்கும்படியாய் அவர் வல்லமையான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர் என்று இந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கும்படியாய் நம்ம பாட போகிறோம். This
சகலத்திலும் மேலானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் படைத்தவராயிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். கொஞ்ச நேரம் கண்களையே மூடி ஆண்டவரை துதிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, வானத்திற்கு மேலாய் கரங்களை உயர்த்தி, வானத்திற்கு மேலாய் கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களை நல்ல உயர உயர்த்தி, தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம், சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் போற்றத்தக்க வல்லவரே உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, உம்மை கனப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர் தகப்பனே. உங்க இடத்தை விட்டு கொடுத்து எங்களுக்காய் வந்து எங்களோடு கூட வாசம் செய்தவராயிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே உம்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம். உம்மோடு நான் இருந்தேன் நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. சொல்லுங்க, உம்மோடு உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கணும், உம்மோடு நான் இருக்கணும், உம்மை போல மாறணும். இந்த காலை வேளையில் உங்க வாஞ்சை தாகம் இதுவாய் இருக்கட்டும். இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஆண்டவரே உம்மை போல மாறினவனாக, இயேசுவை போல மாறினவனாக, ஆண்டவரை போல மாறினவனாக, நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்க, என்னை போலவே இருங்க என்று சொல்லிட்டு போன இயேசு கிறிஸ்து, அவரை போல இருக்க பிரயாசப்படுவோம், அவரை போல இருக்க முயற்சி எடுப்போம், அவரை போல இருக்க நம் முடிவெடுத்து அவளை போல மாற விருப்பமாக இந்த ஆராதனை முடிந்து செல்லும் போது ஆண்டவரே உம்மை போல மாறணும், ஆண்டவரே உம்மை போல இருக்கணும் என்ற ஒரு உறுதியோடு கடந்து செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். யாரெல்லாம் என்னோட கூட இருக்கிறீங்க கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
அல்லேலூயா. நேற்று இரவு அழகாய் கர்த்தர் எங்களை ஜெபத்தில் நடத்தினார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நேற்று இரவு என்னோட கூட ஒரு 20 மந்திக்குள்ளே குட்டி குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் இந்த இடத்தையே வேற மாதிரி மாற்றினார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நான் 20 பேர் தான் இருந்தோம், சின்ன சின்ன பிள்ளைங்க. இந்த பிளெஸ்ஸி, ஃபெலிசியா, யோசுவா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க தான் நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கும் போது அல்லேலூயா, இந்த இடத்தை கர்த்தர் ஒரு ப்ளூ, எமரல்டு ப்ளூவாக மாற்றி நல்ல ஒரு ஒளிச்சம் தருகிற இடமாய் மாற்றி எல்லா சேரும் நிரம்பின மாதிரி கர்த்தர் அந்த நேற்று இரவு அந்த இடத்தை எங்களுக்கு மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஐயா, இவ்வளவு பிரயாசம் பட்டும் கூட ஆண்டவரே ஜனங்க கம்மியாய் வர்றாங்களே என்று யோசிக்கும் போது கர்த்தர் அந்த இரவு பலன் படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இளங்கடை சேர்க்குவார். அல்லேலூயா. உன் எல்லைகளை பெரிதாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீ துக்கிக்காத, நீ அழுகாத, நீ நட என்று சொல்லி கர்த்தர் நேற்று இரவுலேருந்து பலன் படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படியாக தேவனோட காரியங்களுக்காக முயற்சி எடுத்து செய்யும் போது கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன். இந்த ஆண்டுன்னு பாட்டு இருக்கு. இந்த ஆண்டு என் முன்னே போவார். எங்கெல்லாம் ஆண்டு வருதோ அங்கெல்லாம் என்ன மாத்தலாம் தெரியுமா? இந்த வாரம், சரியா? இந்த வாரம் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த வாரம் அற்புதங்கள் செய்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களும் கையை உயர்த்துங்க. விசுவாசத்தை வேண்டாம், சரி. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாரம் எனக்கு அற்புதங்கள் செய்வார், இந்த வாரம் எனக்கு காரியங்கள் வாய்க்க செய்வார், இந்த வாரம் மாறுதலா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருகிறவராக இருக்கிறார். சரிங்களா? விசுவாசிக்கிறவர்கள் என்னோட கூட சேர்ந்து விசுவாசமாய் பாடணும். அல்லேலூயா. நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்க, என்ன பாடினாலும் அது விசுவாசமாய் பாடணும். அல்லேலூயா. யாரு பாடினாலும் விசுவாசமா பாடணும். ஏன்னா அது தேவனை குறித்து போற்றுகிற வார்த்தை. ஏதோ சினிமா பாட்டு இல்லை, ஏதோ சினிமா பாட்டு இல்லை, தேவனை குறித்து போற்றுகிற வார்த்தை. அது விசுவாசமா உள்ளத்திலிருந்து பாட கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. பாடலாமா? நல்லா உற்சாகமா கையை தட்டி வாய்க்க பண்ணும் தேவன் இந்த வாரம் என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த வாரம் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த வாரம் அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த வாரம் அற்புதங்கள் செய்வார். இந்த வாரம் கிருபையின் வாரம், அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த வாரம் மகிமையின் வாரம், வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். சொல்லுங்க, இந்த வாரம் கிருபையின் வாரம், அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த வாரம் மகிமையின் வாரம், வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். சொல்லுங்க, வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். கண்மலையை தடாக்கமாய் மாற்றி கற்பாறை நீருற்றாக செய்வார். சொல்லுங்க, கண்மலையை தடாக்கமாய் மாற்றி கற்பாறை நீருற்றாக செய்வார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழி இந்த வாரம் திறப்பார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழி இந்த நாளில் திறப்பார். இந்த வாரம் மகிமை வாரம், அவரே இந்த வாரம் மகிமையின் வாரம், வாக்கு தத்த சுதந்தரிக்க செய்ய. சொல்லுங்க,
இந்த வாரம் மகிமை வாரம். அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த வாரம் மகிமை வாரம். வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார். வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொல்லா ஆசிதனை தருவார். விசுவாசமா சொல்லுங்க. வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொல்லா ஆசிதனை தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த வாரம் மகிமை வாரம். அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த வாரம் வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார். இந்த வாரம் கிருபையின் வாரம். அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த வாரம் மகிமையின் வாரம். சொல்லுங்க. வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார். வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார். வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார். வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார். சுதந்திரிக்க செய்வார். வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். நஷ்டப்பட்ட இழந்து போனதெல்லாம் இந்த வாரம் 2 மடங்கு தருவார். நஷ்டப்பட்டு இழந்து போன இந்த வாரம் 2 மடங்கு தருவார். இந்த வாரம் மகிமை வாரம். அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த வாரம் மகிமை வாரம். இந்த வாரம் மகிமை வாரம். அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த வாரம் மகிமை வாரம். அவரே என் யுத்தங்களை செய்வார். அவரே என் யுத்தங்களை செய்வார். அவரே என் யுத்தங்களை செய்வார். உனக்கு பதிலாக அவரே என் யுத்தங்களை செய்வார். அவரே என் யுத்தங்களை செய்வார். அவரே என் யுத்தங்களை செய்வார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு பதிலா என் தேவன் யுத்தங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து போனை நோன்றதை விட்டுடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடலுக்கு உங்களுக்கு பாட்டு போட்டுறேன். ஆமீன். லிரிக்ஸ்க்கு உங்களுக்கு என்ன போட்டுறேன்? ஸ்டேட் போட்டு விட்டுறோம். அல்லேலூயா. பைபிளுக்கும் போட்டு விட்டுறோம். அல்லேலூயா. இவன் என்னத்துக்கு நம்ம ஃபோனை எடுத்தேன்? அல்லேலூயா. என்னத்துக்கு ஃபோனை எடுத்து அதை வர நோண்டிக்கணும்? பாவம், டயர்ட் ஆகிடுதுங்க. அல்லேலூயா. டயர்ட் ஆகிடுது ஃபோனு. ஸ்தோத்திரம். அதனால் அதை சைடில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 hour தேவன் சமூகத்தில் வந்துட்டு இந்த ஃபோனை என்ன பண்ணுங்க? சைடில் வச்சுட்டுங்க. அல்லேலூயா. சைலண்ட் பண்ணி வச்சுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் அதை செய்கிறாங்க. வெளியே வந்து ஃபோன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சிடுறாங்க. இந்த காணிக்கை பெட்டி எப்படி இருக்கு அந்த மாதிரி அந்த கவர் அந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. பேரை போட்டு குடும்பம் போட்டு அந்த குடும்பம் எல்லாம் வந்து என்ன செய்யணும்? அந்த ஃபோனில் பாக்ஸில் ஃபோனை போட்டு தான் உள்ளே வரணும். அல்லேலூயா. இது வேற மெட்டல் டிடெக்டர் இருக்கிறாங்க சர்ச்சில், ஃபோன் எத்தனை வரக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. அவ்வளவு ஜாக்கிரதையாக தேவனை ஆராதிக்கிறாங்க. ஃபோனை நோண்டக்கூடாது. ஆராதனை செய்கிற வேளையில் நீங்கள் சிந்தனையை சிதறவிடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? அவ்வளோ உண்மையாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க நாம் எழும்பி நிற்போம். தேவனை ஆராதிக்க கண்களை மூடிய வானத்தை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார், கர்த்தர் எவ்வளவு பெரியவராக ஒரு கன்னட பாடலை
ஒரு கன்னட பாடலை நான் ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ நான் நிம்மனு பெற்று வாழலாறேன் என் பக்கமாயிரும் ஓ இயேசுவே நான் உம்மை விட்டு வாழ முடியாது. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மை விட்டு வாழ முடியாது, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. கொஞ்ச நேரம் கர்த்தரை பிரிந்திருந்ததுக்கு, கொஞ்ச நேரம் கர்த்தரை பிரிந்திருந்ததுக்கு இயேசு சொல்லுகிறா, ஏலோ ஏலோ இல்லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரின் பார்வை கொஞ்சம் விலகினது, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கைவிட்டார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே இயேசுவே தேவனே ஏன் என்னை கைவிட்டு, தேவனே ஏன் என்னை கைவிட்டு. தேவனை ஒரு நாளும் ஒரு செகண்டும் பிரியாம கர்த்தரோட கூட தேவனோட கூட ஒரு இணைப்பில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எல்லா சமயத்திலும் நடச்சுகிறவராக. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தை வரட்டும், ஆண்டவரே என்னோடு இரும். ஓ இயேசுவே நான் உம்மை விட்டு வாழ முடியாது, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கமாயிரும் ஆண்டவரே, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರು ಅಪ್ಪ, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ஆண்டவரே, என்னோட கூட இரு ஆண்டவரே. ஆண்டவரே நான் அறியாமல் பாவம் செய்தாலும், ஆண்டவரே உம் முகத்தை மறுதலிட்டு போனாலும், இவர் யார் என்று தெரியாது என்ற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் தகப்பனே அவரோடு கூட பழக்கத்தோடு இருக்கும்படியாக, அவருக்கு பிரியமா இருக்கும்படியாக அந்த ஒரு கிளாஸ் ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்கிற நேரத்தில் உம்மை விட்டு பிரிகிறோம் ஐயா. அப்படியா இல்லாதபடிக்கு தேவனோடு கூட இருக்கும்படியாக, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு கூட ஒரு இணைப்புல இருக்கும்படியாக, அவரோடு கூட நடக்கும்படியாக ஆண்டவரே எங்க குரலை கேளும் என்று சொல்லுங்களேன். என் குரலை கேளும் ஐயா. ஆண்டவரே ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ. எல்லாரும் 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 எல்லா வாயிலிருந்து வார்த்தை, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ஓ இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து அப்பா எங்க ஜெப குரலா இருக்கிறது, எங்க ஜெப குரலா, என் ஜெப குரலை நான் ಹತ್ತಿರವಿರು, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ நான் நிம்மனு பெற்று வாழலார். எல்லாரும் 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 பார்த்து கொண்டு இருக்கிறேன். பின்னால சச்சின் பாடு பாடு, எழுந்து நின்று பாடு. ஸ்டாண்ட் அண்ட் சிங், ஸ்டாண்ட் அண்ட் சிங். எல்லாரும் எழுந்து நின்று பாடு. நான் உம்மை வாழலாரேனோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொஞ்சம் பேர் கைகளை உயர்த்தி பாடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே என் பக்கமா இருக்கிறவரே, எல்லா துதியும் எல்லா கனமும் ஓ வானம் சிற கட்டும் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. ಕತ್ತಲಿನ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲಿನ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನೋ.
அவரை பார்த்து சொல்லுங்க, நான் நன்றினோ அப்பா ஓ இயேசுவே நான் நிம்மனு பிந்து பாலலாரனோ. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. அவரை பார்த்து சொல்லு ஹalleluya 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 ஹalleluya. கண்ணீரின சமயதி தாயாயிரு ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು. ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ನನ್ನ ತೀರವಿರು ಓ ಯೇಸುವೇ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನೋ. ನನ್ನ ತೀರವಿರು ಓ ಯೇಸುವೇ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನೋ. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು. ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು. ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ನನ್ನ ದೇವರಾಗಿರು. ನನ್ನ ದೇವರಾಗಿರು. ನನ್ನ ದೇವರಾಗಿರು. ನಂದಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನೋ. சொல்லுங்க ನನ್ನ ತೀರವಿರು ಓ ಯೇಸುವೇ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನೋ. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. என் பக்கமாயிரும் ஓ இயேசு. உம்மை விட்டு வாழ முடியாது. உம்மை விட்டு வாழ முடியாது. சொல்லுங்க, தெரிஞ்ச வரி இல்லையா? உம் பக்கமாயிரு ஆண்டவரே ஓ இயேசு. உம்மை விட்டு வாழ முடியாது. வாழ முடியாது. சொல்லுங்க, என் பக்கமாயிரு ஆண்டவர். பக்கத்தில் இரும் ஐயா. பக்கமாயிரும் ஓ இயேசுவே நான் உம்மை விட்டு வாழ முடியாது. ஹalleluya 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 ஹalleluya
மாட்டேன். உன் கர்த்தர் வாக்குத்தர உன் பக்கமாயிருப்பே என் ஜனமே, நான் உம்மை விட்டு எங்கும் விலக மாட்டேன். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் என்னை விட்டு எங்கும் விலக மாட்டீர். அறிக்கை செய்யுங்களே. ஓ இயேசுவே, ஓ நீர் என்னும் என்னை விலக மாட்டீர். நீ எங்கும் என்னை விலக மாட்டீர். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் என்றும் என்றும் என்னை விலக மாட்டீர். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களே. கர்த்தருக்கு நல்ல உற்சாகமா சத்தம் வரல. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு கைவிட மாட்டேன், உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட திரும்பி போக மாட்டேன். உன் பக்கத்திலே இருப்பேன், நீ பக்கத்திலே இருப்ப. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது உன் பக்கத்து பெட்டு என் பெட்டா தான் இருக்கும். நீ வாகனம் ஓட்டும் போது பக்கத்து சீட்டு என் சீட்டா தான் இருக்கும். நீ நடக்கும் போது உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்டெப் என் தேவனாகிய கர்த்தருடைய ஃபுட் ஸ்டெப்பா இருக்கும். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாம, ஒருபோது நம்ம விட்டு கைவிடாம, அவர் நிழலில் தங்குகிறவர்களாக, அவர் நிழலில் தங்குகிறவர்களாக, கர்த்தரின் நிழல் எப்போதும் முன் மேலே, கர்த்தரின் நிழல் எப்போதும் முன் மேலே. அவர் ஒருபோதும் கைவிடாம, ஒருபோதும் விட்டு விலகாம, உன் நடக்கும் போது அவர் எல்லா பாதையிலும் உன் கூட வருகிறவராக. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாயா, ஏதோ ஒரு இன்டர்வியூ போகிறாயா, ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கே நிற்கிறாயா, அந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் செய்து தருகிற முடிக்கிற டாக்டருக்கு முன்னே வைத்தியம் செய்கிறவர், எல்லா காரியங்களுக்கு முன்னே கர்த்தரின் கரம் முன் செல்லும். கர்த்தர் சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே என் பக்கமாயிரும், ஆண்டவரே, ஆண்டவரே என் பக்கமாயிரும் ஐயா. ஆண்டவரே ஏதோ ஒரு காரியம் தனிமைப்படுத்துகிறது ஆண்டவரே, ஏதோ ஒரு விஷயம் என்னை தனிமைப்படுத்துகிறது ஐயா. ஆண்டவரே கூட எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆண்டவரே, ஆனாலும் ஒரு தனிமையின் உள்ளம் என்னை வாற்றி வதைக்கின்றது ஆண்டவரே. ஒரு தனிமையின் காரியம் என்னை வாற்றி வதைக்கின்றது. I feel so lonely though many are around me, Lord. அப்படியாய் சூழ்நிலை வரும்போது கவலைப்படாதீங்க. கண்களை மூடி தேவனை பார்த்து ನನ್ನ ತೀರವಿರು ஓ இயேசுவே. அப்பா எல்லாரும் இருந்தாலும் நான் உம்மை விட்டு வாழ முடியாது ஆண்டவரே. என் பக்கமாயிரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது ஆண்டவரே. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. அப்படியாய் அவரை கூப்பிடும்போது அவர் கரம் உன் தோள் மேல் பலமாயிறங்கும், அவர் கரம் உன் தோள் மேல் பலமாயிறங்கும். நான் இருக்கிறேன், கவலை விடாதே. நான் பக்கமா இருக்கிறேன், கவலை விடாதே. நீ என்ன நடந்தாலும் நான் பக்கமா இருக்கிறேன். உன் ஓட்டத்தை ஓடு, கர்த்தர் முடிவு செய்கிற வல்லமை உள்ள தேவனாய் நீ ஓடினால் போதும். கர்த்தர் சகலத்தையும் முடிவு செய்கிற வல்லமை உள்ள தேவன். அவன் முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆரம்பித்த தேவனுக்கு முடிக்கவும் வல்லமையுள்ள தேவனாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவரை விட்டு விலக மாட்டீர் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தேற்றுங்க, ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. அவர்களின் பக்கத்தில் இருமாண்டவரே, அவர்கள் பலன் படிச்சும் காற்றுக்கொள்ளும் சகலத்தையும் நன்மையாய் மாற்றி தாரும் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கடைசி வரை நடத்தி தரும்படியாக தேவன் மகிமைக்காக சகலத்தையும் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
தாழ்வரையில் அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையா ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தன் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணான எனக்கு சத்துருக்களாக்கி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள். நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. சேனையின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. உம்மை தேடுவர்கள் என் நிமித்தம் நாணமிடாதிருப்பார்களாக. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாய் பிள்ளைகள் அந்நியமானேன். என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. வாசல் உட்கார்ந்திருக்கவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் விரோதம். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்கள் நின்று நிலையாத ஜலத்தினாலும் நான் நீங்கும்படி செய்யும். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய என்படி கராட்சியத்தருளும். நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அது விடுதலை பண்ணும். என் சத்துரு நிமித்தம் என்னை மீட்டுவிடும். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். சங்கீதக்காரன் தாவீது எப்போதும் ஆண்டவரை நினைத்து கொண்டிருப்பதனாலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் ஜெபிப்பதினாலும் ஏக சிந்தை உடையவனாயிருந்ததினாலே அவனுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்படுகிறதாய் கூட அவன் எண்ணி ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இவனுக்கு என்ன துன்பங்கள் வருகிறதோ அந்த துன்பங்கள் எல்லாம் இயேசுவின் பாடுகளுக்கு ஒப்பாக கூட காணப்படுகிறதாய் இந்த சங்கீதம் முழுமையாக இருக்கிறது. நேரம் இல்லாமையினாலே நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளலாம். 1, 2, 3 வாசிக்கலாம். தேவனே, என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்திலே ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. ஆமென். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். என் சகோதரருக்கு
வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாக அவன் துதிக்கும்போது, ஜெபிக்கும்போது, பாடும்போது, அந்த வரிகளை எழுதும்போது அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான ஒரு சங்கீதமாய் கூட அது காணப்படுகிறது. ஆகினால் தான் இதனுடைய தலைப்பு மேசேயாவின் துன்பம். ஆண்டவருடைய துன்பங்கள் தாவீதுக்கு, அவன் சரீரமாக இருக்கிற தாவீதுக்கு ஏற்பட்ட நிலையிலே இதை பாடுகிறதாய் கூட இந்த சங்கீதம் காணப்படுகிறது. கடைசியாக 17 கூட வாசித்து முடிக்கலாம். உமது முகத்தை உமது அடியானுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாக செவி கொடுத்தருளும். ஆமென். உமது முகத்தை எனக்கு அடியானுக்கு மறையாதேயும், மரியாதையும். நான் வியாகுலப்படுகிறேன். இந்த வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது பிதா குமாரனை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். அப்போது படுகிற வேதனையான காட்சி தான் இந்த காட்சி. உமது முகத்தை எனக்கு மறையாது. என்ன மறைச்சதுனால என்ன ஆச்சு? காரிருள் சூழ்ந்தது, பூமி இருளானது. ஆமென். ஆகினால பிதா குமாரனுடைய முகத்தை பார்க்க முடியாமல், அந்த பாடுகளை பார்க்க முடியாமல் சற்றே அவர் முகத்தை திருப்பிக் கொள்கிறதுனால பூமி இருண்டது. அதனால் இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சங்கீதக்காரன் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவர் உபதேசித்ததை குறித்து அவன் எண்ணியபடினாலே அந்த பரலோக சிந்தையோடு கூட இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. சாட்சிக்கான நேரம் சுருக்கமாய் சொல்லலாம், நேரம் இல்லை, நேரம் அவர் கையில் கொடுக்குற நேரம். சாட்சி இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஏமேன். அல்லேலூயா. எப்போவுமே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்ட ஒரு பயம் உண்டாகும். என்ன பயம் சொல்லுங்க? பாஸ்டருக்கு என்ன பயம்டா? என்ன பயம் வரும் பாஸ்டருக்கு? வா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ மூப்பர்கள். அல்லேலூயா. ஏமேன். பாராட்டுகிறேன். பிரதர் லாரன்ஸ் முதல் சீட்டில் உட்காந்துக்கிறதை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஏமேன். எல்லாமே நமக்கு பயம் உண்டாகும். என்ன பயம்னா, வருவாங்களா இல்லையா, என்ன ஆயிட்டாங்க? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப கஷ்டமாக நான் வேலை கூட நல்லா செஞ்சுட்டு பண்ணி நிற்கிறேன். ஆனால் இதை குறித்து யோசிக்கிறதே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. அதே ஒரு இதாகிடுது. யோசித்து கொண்டு இருக்கும்போது தான் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு 3 நாளுக்கு முன்னே நான் இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம் நடத்துகிறோம். ஜனங்க கம்மியாக வராங்களே என்று சொல்லி நான் ஒருத்தர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் விடாமல் செய்துட்டு வாங்க, கர்த்தர் கண்டிப்பாக நிரப்புவார். கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? நிரப்புவார். அல்லேலூயா. நான் அவங்க கேட்டேன், ஏன் அந்த மாதிரி? நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் பேருக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் பேருக்கு நான் பேசினா பிடிக்காது, அதனால் கொஞ்சம் பேர் வர்றது கிடையாது. அந்த மாதிரி விளையாட்டாக நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம். சொன்னார், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பாஸ்டர், நீங்கள் நிறுத்தாமல் நடிச்சுங்க, கர்த்தர் கண்டிப்பாக ஆத்துமாக்களை அந்த ஊழியத்துக்கு கொண்டு வருவார். இதே தான் நான் இருந்தது. அடுத்த நாள் ஒரு சிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு சிஸ்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்களும் ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தோம், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க என்று சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை சிஸ்டர், இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபுட் ஃபெஸ்ட் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டர் ஒரு ஏறக்குறைய ஒரு 20 மினிட்ஸ் என்னோட கூட பேசினாங்க. அவங்க முதல் சொன்ன காரியம் என்னென்னா, நான் பலனடைந்து போயிருக்கிறேன். யார்? நான். ஏன்னா நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களேன்றக்கோசரம் நான் கொஞ்சம் அந்த டைமில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் எவ்ரி சண்டே வரோம், உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகுது, எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு சேஞ்சஸ் பார்க்குறேன், கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் பாஸ்டர்ன்னு சொன்ன உடனே என் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறினது. கர்த்தர் அவங்களை கொண்டு, நான் எதற்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் இல்லை சிஸ்டர் சண்டே ப்ரோக்ராம் இல்லை, ஆனால் அவங்க சொன்னாங்க, பாப்பா சாட்சி கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாப்பா அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜானட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்போ ஜானத்தன் இந்த சின்ன பையன் இருக்கிற பாருங்களேன், நீங்கள் கூட ஆன்ட்டி கூட
ஜெபம் பண்ண வரும்போது ஒரு சின்ன பையன் குடுன்னு ஓடி வந்துட்டு எனக்கு முதல்ல பண்ணுன்னுவான். அந்த முதல்ல பண்ண பையன் கையில் வந்து நெகோசியேட் நல்லா வீங்கி நின்றுச்சு. அவன் வந்து பாஸ்டர் இங்கே பாருங்கள் பாஸ்டர் கை வீங்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பையனுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பினோம். போன மத்தியானமே அந்த ஸ்கின்னை அவனே என்ன பண்ணிட்டான், பிரித்து அது சுகமாய் மாறினது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்லலை, சொன்ன சாட்சியே அங்கே இருக்கு. அல்லேலூயா. அப்போ யோசித்தேன், ஆண்டவர் கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. அல்லேலூயா. சொன்னாங்க, பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்த உடனே, இந்த சர்ச்சுக்கு நான் எதாவது தப்பாக சொன்னால் எழுந்து நின்றுட்டு சொல்லுங்கள் சிஸ்டர், சரியா? இந்த சர்ச்சுக்கு வந்த உடனே வந்த நாள்லேருந்து என் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் எனக்கு சொன்னது என்னென்னா, நீங்கள் முதல்ல போனதை காட்டிலும் இப்போ போகிற சர்ச்சில் ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன், உங்கள் குடும்பத்தில் வித்தியாசத்தை பார்க்குறேன். முதல்ல லேட்டாக போவீங்க சர்ச்சுக்கு, இப்போ ஏதோ காலையில் சீக்கிரம் இருந்துச்சு, ஏதோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்களை கொண்டு போகுது என்று சொல்லி பக்கத்து வீட்டுக்காரு, அவங்களும் முஸ்லீம், கரெக்டாக? அவங்களும் முஸ்லீம். அந்த முஸ்லீம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ மாற்றுதலில் இருக்கிறீங்க என்று சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்க வந்து நான் சொன்னேன், இந்த பிள்ளைங்க ரொம்ப பிளெஸ்ஸட் கிட்ஸு. ஏன்னா குடுன்னு முன்னால் வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுக்கணும், சண்டை போட்டு ஜெபிச்சுக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைலேருந்து எல்லாரும். அதை ஜெபித்து அனுப்பும்போது நான் கேட்பது ஒன்று தான், ஆண்டவரே என் ஜெபங்கள் வீணாய் திரும்பக்கூடாது, ஆண்டவரே என் ஜெபங்கள் வீணாய் திரும்பக்கூடாது. நான் இங்கே ஜெபம் பண்ணிட்டு பேருக்கு என்னோடய பர்சனல் ப்ரேயரில் கூட, ஆண்டவரே அவங்க என்னை நம்பி ஜெபிக்க வராங்க, பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சா கர்த்தர் செய்கிறார் என்று ஜெபிக்க வராங்க, ஆண்டவரே அந்த நம்பிக்கை நடக்கணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும்போது இப்படியான சாட்சிகள் என்னை பலன்படுத்துகிறது, எனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது, எனக்குள்ளே ஒரு பலனை. அதே மாதிரி அநேக காரியங்கள் அந்த சகோதரி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் கர்த்தர் வாயை திறப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் இல்லையா சிஸ்டர்? ஒரு நாள் சிஸ்டர் சசிகலாக்கும் ஜானட்டுக்கும் கர்த்தர் ஒரு நாள் வாயை திறப்பாங்க, அவங்களே வந்து சாட்சி கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படியான அநேக ஆசீர்வாதங்கள், அநேக காரியங்கள் அவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் பிள்ளை கண்ணீரோடு கூட சாட்சி சொல்லும்போது கர்த்தர் தொட்டார் இல்லையா? யாரும் சும்மா அழமாட்டாங்க, அழுகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு நன்மை, சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு இல்லையா? அப்படியான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக அந்த குடும்பத்தை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அதனால் விசுவாசமாய் சபைக்கு வாங்க, உங்களால் தான் நான் பலன் அடைகிறேன். அல்லேலூயா. உங்களால் தான் நான் அநேக காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் பிளஸ் பண்ணினால் சகலமும் கர்த்தர் நமக்கு செய்து தருகிறவர். என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் சபையோரையும் மூப்பர்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் வாழ்த்தி நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. முக்கியமாய் நான் ஒரு சாயாரை நான் இந்த நாளில் நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். ஜாய்ஸ் அம்மா இல்லைங்க, ஆனாலும் அந்த அம்மாவை குறித்து சொல்லணும். எப்போ வந்தாலும் எப்போ சொன்னாலும் அவங்க எங்களை பலன்படுத்த ஊக்க வைக்கிற ஒரு நல்ல தாயாராக இருக்கிறாங்க. வயதாகிடுச்சு, சும்மா ஒரே விஷயத்த வந்து 100 டைம்ஸ் சொல்லினே வராங்க என்கிட்ட. நான் ஒரு நாள் அங்கே உட்காந்துருக்கிறேன், சிஸ்டமில் ஏதோ வேலை பண்ணின்னு இருக்கிறேன். அம்மா காலையில் 10 மணிக்கு வந்துட்டாங்க. நான் அங்கே இருக்கிறது அம்மாவுக்கு தெரியாது, அவங்க தனியாக இந்த சேரில் வந்துட்டாங்க. எந்த லைட்டு போடுறதுன்னு தெரில, எதையோ போட்டு உக்காந்துட்டாங்க. நானும் பொறுமையாக உக்காந்து இருக்கிறேன். அம்மா என்ன தான் செய்கிறாங்க என்று சொல்லி பார்க்குறாங்கன்னா, அந்த அம்மா அந்த கால் அவங்களுக்கு முடியலைங்க, அந்த முழங்கால் இட்டு அந்த அம்மா அவ்வளோ நேரம் ஜபிக்கும் போது எனக்கு அங்கே உட்காரவே முடியல. எனக்கு அந்த அம்மா அங்கே என்ன பண்ணுறாங்க, முழங்காலிட்டு ஜபிக்கிறேன், எனக்கு அங்கே உட்கார முடியல. கீழே வந்து இங்கே
உட்காந்துட்டு அந்த அம்மா ஜெபிக்க நானும் கூட ஜெபிக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், தாய் அந்த வயதிலும் அந்த தாயாருக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஒருத்தருக்குன்னா அன்னாளின் விசுவாசத்தை, அன்னாளின் உருக்கமான ஜெபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதற்கு அந்த அம்மாவை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. சபையில் அநேக சகோதரிமார்களுக்குள்ள இந்த அன்னாளின் ஆவி வேணும். அல்லேலூயா. என்ன ஆவி வேணும்? அன்னாளை போல அழுது ஜெபிக்கிற ஆவி வேணும். அல்லேலூயா. ஏன் அழுது ஜெபிக்கணும்? ஏன் அழுது ஜெபிக்கணும் என்று சொன்னீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆமேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அப்படி இருந்துட்டா நல்லாவே இருக்க மாட்டீங்க, ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருந்துட்டு எல்லாரும் நல்லா இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே கிடையாது. அல்லேலூயா. ஒரு சபை, ஒரு கிறிஸ்துவம், ஒரு கூட்டம், ஒரு யூனியன்னா தலைவன் நல்லா இருந்தான் யார் நல்லா இருப்பீங்க? மக்கள் நல்லா இருப்பீங்க. மக்கள் நல்லா இருந்தா தலைவன் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப மக்கள்னா இவங்க மட்டும் நல்லா இருந்து இவங்க நல்லா இல்லைன்னா இது நல்லதல்ல, இது நல்லதல்ல. இவங்க நல்லா இருக்கிறவங்க இவங்களும் நல்லா இருக்க வேண்டும்னு சொல்லி உங்க கண்ணீருக்கான பதிலை கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்னத்துக்கு, நான் ஏன் சர்ச்சில் வந்து அழணும்னா ஒரு நாள் உன் அழுகையே உன் வாழ்க்கையா மாறிடும். ஏன்? நீ பிறருக்காக அழல, பிறருக்காக நீ பாரம் சுமக்கல, பிறருக்காக நீ வந்து நிற்கல. நீ உனக்கென்று என் குடும்பம், என் பையன் நல்லா இருக்கணும் யோசிக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்வாரு? நீ எனக்குன்னே யோசிச்சு நிற்கிறிய. கர்த்தர் ஒன்று வார்த்தை சொல்ற, நீ உலகத்தை விட்டு வா என்றார் கர்த்தர். என்னத்தை விட்டு வரணும்? உலகத்தை விட்டு வா. உன் பணம் பதவி விட்டு எல்லாத்தையும் வித்துட்டு வான்னு கேட்கிற ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே உன் சீசனா மாறணும்னா என்ன செய்யணும்? அது கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய? உன் ஆசையெல்லாம் வித்துட்டு வா. உன் ஆசையில் என்ன செய்ய? வித்துட்டு எல்லா தரித்திரனுக்கு கொடுத்துட்டு வா, ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வா என்று சொன்ன உடனே மன கஷ்டமா போயிடுச்சு. எப்படி என்னால முடியும்? இவ்வளவு வருஷமா சேர்த்த காரியம் எப்படி நான் கொடுத்துட்டு வர முடியும்? கர்த்தர் அதை தான் விரும்புறாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்துட்டு வந்தா கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறா. அல்லேலூயா. அந்த பையன் எவ்வளோ மீன் எவ்வளோ அப்போ கொண்டு வந்தான்? 5 அப்போ 2 மீன் கொண்டு வந்தான். இவ்வளோ தான் இருக்கு அங்கிட்ட. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கலாம்? பாக்கெட்டில் மறைச்சிக்கின்னு ஒழிஞ்சின்னு போய் கல்லுக்கு பின்னால் உட்காந்து சாப்பிட்டு இருந்துக்கலாம். ஆனால் அந்த பையன் அப்படி யோசிக்கலைங்க. அந்த பையன் வந்து அங்கிள் என்கிட்ட எவ்வளோ இருக்கு? எங்கள் அம்மா இவ்வளோ தான் கொடுத்து அமிச்சாங்க, நீங்கள் வேணும்னா 3 அப்பம் எடுத்துக்கோங்க, 1.5 மீன் எடுத்துக்கோங்க, 1.5 எனக்கு கொடுத்துடுங்க அங்கிள்னு சொல்லியிருக்கலாம். அந்த பையன் அப்படி சொல்லலைங்க. அவன் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவன் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்ததுனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எவ்வளோ பேஸ்கெட் மீதிச்சு சொல்லுங்க? 12 பேஸ்கெட் மீதிச்சு. அந்த பையனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? அல்லேலூயா. பையனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 1 பேஸ்கெட்டா? அல்லேலூயா. எனக்கு மனசுக்கு சொல்லுது சீசருங்க எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்களோ என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்ததுனால அந்த பையனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் பார்வைக்கு அங்க இருந்த சீஷர்களை காட்டிலும் அந்த சின்ன பையன் பெரிய காரியங்களை செய்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தருக்கு என்று சொல்லி நாம் கொடுக்கும் பிறர் பாரத்தை சுமக்கும் போது கர்த்தர் உன் பாரங்களை சுமக்கிற தேவனாக, உம்மை பலன் மடிச்சுகிறவனாக, உம்மை உயர்த்துகிறவனாக சபைக்கு வாங்க. கண்ணீரோடு என் தேசத்துக்காக ஜெபிங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. நேற்று கூட இப்போ கூட நம்ம பார்க்கும் போது 11 இயர்ஸ் ஓல்டு ரேப் பண்ணி கொலை செய்து கூட்டத்தில் போட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆந்திர பிரதேசில் 16 வயசு சிறுமியை துன்படுத்தினான் என்று சொல்லி அந்த பையனுக்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவன் ஒரு 12 நாள் வெளியே வந்துட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ண குடும்பத்தில் போய் அவங்க ஆயாவை, அவங்க அம்மாவை, அந்த பொண்ணை பயங்கரமாக கழுத்தை அழுத்து கொலை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவன் மனைவியும் அவங்க அழகாக இருக்குதுங்க குழந்தை, வெள்ளையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த குழந்தை எப்படி அவன் கொலை செய்தான் என்று சொல்லி தலை அப்படியே கெட்டு போயிடுச்சு. கையில் கெச்சானா ஒரே குத்தணும்னு தோணுச்சு. அவ்வளோ அழகான குழந்தை எப்படிடா உனக்கு கொலை செய்ய விரும்புது? அது யோசிச்சது வந்து நேற்றெல்லாம் தலை கெட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஜனங்க மத்தியில் இருக்கிறோம். நமக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான், இந்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான். அதனால தான் அநேகர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. ஆனாலும் தெரியாதுங்க எப்படி எங்கே எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் செய்ய முடியறதெல்லாம் நீங்கள் எல்லாம் 24 ஹவர்ஸாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன இருக்க முடியாது? செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. 24 ஹவர்ஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு பாதுகாப்பு, உங்கள் மனைவிக்கு பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் 24 ஹவர்ஸாக ஒருத்தர் பாதுகாப்பு கொடுக்க முடியும்.
அல்லேலூயா. 24 hours 24/7 ஒருத்தர் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் கிடையாது, உறங்குவதும் கிடையாது. அவர் பார்வை எப்போதும் உன் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு நீ என்ன செய்யணும்? உன் கண்ணீரோடு வந்து சபையில் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து, ஏன் சபைக்கு வந்து அழுவணும்? கேள்வி இல்லையா? வீட்டிலே நான் அழுந்துக்குவேன் பாஸ்டர், டவுலுக்குது அழுந்தனா தண்ணி குடிப்பீங்க எல்லாம். அல்லேலூயா. வீட்டில் வந்து பிரச்சனைக்குது தெரியுமா? வீட்டில் டிவி ரிமோட் பக்கத்துலேயே இருக்கும். ஐயோ 12 மணி ஆச்சே, கோலங்கள் வரும். 12 மணி ஆச்சு அது போடணும், 12 மணி ஆச்சு இது போடணும். ஏன்னா கை ரிமோட்டு சுற்றி இருக்கும். சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா டிவி கிடையாது. சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன கிடையாது? டிவி கிடையாது. சிந்தனை எங்கேயும் போகாது. ஜெபிக்கணும்னு என்ற ஒரு இது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டீங்கன்னா படிக்கணும்னு ஞானம் வருது போல், சபைக்கு வந்துட்டா ஜெபிக்கணும்னு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துடுவார். இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபிங்க, அழுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. போதங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லியும் கேட்காம இருந்தது போய் இதுக்கு மேலே இப்படி இருந்தீங்கன்னா கஷ்டம். இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்க, வாங்க எங்களோடு கூட இணையுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உன் பிள்ளைகளின் வழிகளை மாற்றுவார். கர்த்தர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சபையில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் வாங்க, கலந்து கொள்ளுங்க. எந்த காரணத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லாதீங்க. கர்த்தர் காரணம் சொல்லலை, கர்த்தர் காரணம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் காரணம் சொல்லவே இல்லை. அவர் சொன்னதை அப்படியே ஒப்பு கொடுத்து செய்த தேவனாக இருக்கிறார். கர்த்தரிடம் காரணத்தை வைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க தாமதமா வந்தீங்கன்னா நான் தாமதமா தான் விடுவேன். அல்லேலூயா. நீங்க தாமதமா வந்தீங்கன்னா நான் தாமதமாக தான் விடுவேன். நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கனாலும் நான் தாமதம் தான் விடுவேன். ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் அனுப்புன்னு சொன்னால் சீக்கிரம் அனுப்பி விட்டுருவேன், இல்லைன்னா லேட்டாக தான் போவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அடி பாடலை மட்டும் பாடி தேவனை மையப்படுத்துவோம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு உன் நெருக்கம் என்னவென்று தெரியும். கர்த்தருக்கு என்ன தெரியும்? நெருக்கம்னா என்ன, கஷ்டம் என்னன்னு தெரியும். எவ்வளவு நெருக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வரீங்க, எவ்வளவு நெருக்கத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண, எவ்வளோ நெருக்கத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னா கொஞ்சம் இந்த மாதம் நெருக்கமாக இருந்து போயிடலாம் என்று சொல்லி யூ நோ டு டாலரேட் ஆல் யோர் ப்ரெஷர். எல்லாம் நெருக்கத்தை எப்படின்னா அதை நெருக்கத்தை தள்ளிட்டு போயிடலாம், எப்படி நல்லா இந்த மாதம் இருந்து போயிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். அப்படியோ இப்படியோ மாட்டிக்கிட்டினா நீங்கள் அந்த பக்கம் கடக்க விரும்புகிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் அப்படி இருக்கிறேன், நீங்கள் யாரும் அப்படி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நெருக்கம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆமென், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிறவங்க உள்ளத்துல இருந்து பாடுங்க, சரியா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். உள்ளத்துல இருந்து பாடுங்க. அல்லேலூயா. ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே,
பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆனால் ஒன்று மட்டும், எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சொல்லல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. ஆனால் ஒன்று மட்டும், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்க. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும், anything that is against you, என்ன எதிராய் வந்தாலும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன நேரிட்டா, என்ன நெருக்க வந்தாலும் எனக்கு சரி. ஆனால் சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க. குறைவே வந்தாலும் குறுகி போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் அப்பா தோல்ல. சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உங்க தோல்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க. என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க. விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவர். சொல்லுங்க. என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. சொல்லுங்க. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. என் ஏசப்பாக்கு தெரியும், உங்க ஏசப்பாக்கு தெரியும். He knows what you believe. ஆனால் ஒன்று, நான் உங்க தோல்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. அப்பா ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லல. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தோல் மேல. நான் உங்க சொல்லல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் அப்பா தோல்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. You will feel lighter and lighter. கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியங்கள் லேசாய் மாறும், உன் சுமைகள் லேசாய் மாறும். கர்த்தர் தோளில் மேல் இருக்க விரும்பினால் உன் சுமைகள் லேசாக, உன் காரியங்கள் லேசாக, உன் தேவைகள் லேசாக, உன் வியாதிகள் லேசாக. கர்த்தர் சகலத்தையும் உனக்கு லேசாக லேசாய் லேசாக 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 லேசாக. Oh, Jesus commanded danger. கர்த்தர் அவர்கள் தூதர்கள் கட்டளையிடுகிறார், இதோ நீ அவர்களை போய் சந்திக்கும்படியாக. I want you to go and meet my son.
have ordained you, commanded you to meet my son today. இன்னைக்கு போய் மகனை சந்திக்கும்படியாக அவன் பாரங்களை லேசாய் மாற்றினார். He is on my shoulder. He is on my shoulder. அவர் என் தோளில் மேல் இருக்கிறார். அவன் பாரங்களை லேசாய் மாற்றினார். அவன் கண்ணீர்களை துட அவன் என் தோளில் மேல் இருக்கிறார் என்று சொல்லி God sends his angel for you. கர்த்தர் அவர் தூதர்களை அனுப்புகிறவர். He sends his angel as an army. ஒரு பெரிய படையாக, ஒரு பெரிய படையை உனக்கு அனுப்புகிறவர். ஏன் தெரியுமா? ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோழல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோழல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோழல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோழல. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்க தோளில் மேல் அமர ஆசை, உங்க தோளில் மேல் அமர ஆசை. எங்களை தூக்கி கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை தூக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் தூக்கி அவர் தோளில் மேல் உட்கார வைக்க விரும்புகிறார். உன் பாரங்களை கயிற்றி விட்டு வா, உன் பாரங்களை கயிற்றி விட்டு வா. அவைகள் பார்த்து கொள்வார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். தூதர்கள் பார்த்து கொள்ளும், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தோளில் மேல் அமரை வாஞ்சையாக தாகமாய் ஓடி வா. கர்த்தர் உன்னை தூக்கி உட்கார வைப்பார். மேலான இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து படிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிக்கதேமோ ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் மறுபடியும் எப்படி பிறக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். 3:3 சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? I tell you the truth. நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன்? ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கவனிங்க, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. நீங்க மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டீங்க? பார்க்க முடியாது. மறுபடியும் பிறப்பு என்பது மேலான பிறப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. It is not just a born. நீ மீண்டும் பிறக்கிறன் என்று சொன்னா இந்த தண்ணியில டப்புக்குன்னு விழுந்துட்டு டப்புக்குன்னு வந்துட்டு 2 நாளைக்கு சுத்தமா இருந்துட்டு 3ஆவது நாளுக்கு பாவம் பண்ணுகிறது காரியம் கிடையாது. நீ மேலானவைகளை பார்க்கணும். எதை பார்க்கணும்? மேலானவைகளை. மறுபடியும் பிறப்பு என்றாலே நீ மேலான பிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஏதோ சாங்கியத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கல, ஏதோ விசேஷத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கல, ஏதோ திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கல, ஏதோ ஒரு சர்டிபிகேட்டுக்காக. இப்ப சர்டிபிகேட்டுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவைகள் கிடையாது. ஞானஸ்தானம் என்றால் மேலான ஞானஸ்தானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். you are getting born again from above. மேலே இருந்து நீ மீண்டும் பிறக்கிறவளாக மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா born from above. மேலே இருந்து பிறந்து வருகிறது என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பிறக்கணுமா? மேலே. born from above. அல்லேலூயா. நீங்க மேலே இருந்து பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறாய் என்று சொன்னாய், தேவனுடைய மகளாக பிறக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ மறுபடியும் பிறக்கிறாய் என்று சொன்ன
சொன்னால் தேவனுடைய மகனாக பிறக்கிறாய். நீ தேவனுடைய மகனாக பிறக்கும் போது உங்களுக்கு கீழான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரீரத்தின் காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உன் பிறப்பு மேலான பிறப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது, you were born from above. நீ மேலிருந்து பிறக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. நீ மேலிருந்து பிறந்தாய் என்று சொன்னா சில காரியங்களை நான் உங்களோட கூட சொல்லுகிறேன். மேலிருந்து பிறந்ததுனால எதெல்லாம் கர்த்தர் நமக்கு பேக்கேஜ் கொடுத்து அனுப்பினார் தெரியுமா? you are born from above, not from this earth. தாயும் தகப்பனும் உன்னை இங்க பெற்றெடுத்தார்கள், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உன் பிறப்பு மேலே எழுதப்பட்டிருக்கிறது. your birth certificate is there. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிறப்பு சான்றிதழ் அங்க இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளணும்னா you have to remain in God. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட நீங்க இருந்தால் மட்டுமே you can get that blessing. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சான்றிதழை பெறணும்னா நீங்க மேலானவைகளை மட்டுமே நாடுவர்களா இருக்கணும். you cannot simply get the birth certificate. அல்லேலூயா. it is still with him. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். it's still with him. you will get it only when you walk. அல்லேலூயா. நீ அவரோடு கூட நடக்கணும், அவரோடு இருக்கணும். அப்படியாக நீ மேலானவைகளை பார்க்கணும். மேலேந்து பிறந்தவனாக இருக்கிறதுனால கர்த்தர் உனக்கு ஒன்று கொடுக்கிறார். எடுத்து படிங்க 3:31. யோவான் 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவா எல்லாரிலும் மேலானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Christ who came from above did a work. மேலானவர் யார்? அவர் இயேசு. அவர் எங்க இருந்து வந்தாரு? உன்னதத்திலிருந்து. கவனிங்க, எங்க இருந்து வந்தாரு? உன்னதத்திலிருந்து வந்தவர் மேலானவரா இருக்கிறார். நீ மேலானவர்களிடத்தில் பிறந்ததுனால உனக்கு முதல் கொடுத்த ஆசீர்வாதம் கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ மேலிருந்து பிறந்ததுனால, தேவனை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் உனக்கு பரிசாக ஒன்று கொடுக்கிறார். அவர் மேலானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கீழே இருந்து கொடுக்கல. அல்லேலூயா. வேற சபைகளில் நீங்க போயிட்டீங்கன்னா சபையில் இந்த பேப்டிசம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? பேப்டிசம் எடுத்த பிள்ளைகளுக்கு சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க? பைபிள் கொடுப்பாங்க, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வரல. கொடுக்க சொல்லி கொடுக்காத சபைனா இதுதான். வேற சர்ச்சுக்கு நீங்க போனீங்கன்னா ஞானஸ்தானம் பிள்ளைங்க எடுக்கிறாங்கன்னா சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க சொல்லுங்க? நீ மேலேருந்து பிறந்திருக்கிறாய். நீ மேலேருந்து என்ன பண்ணிருக்கிற? பிறந்திருக்கிறாய். உனக்கு ஒரு புதிய சிருஷ்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போனது, எல்லாம் புதிதாய் மாறினது. you are born new in Christ. the old self is gone. you are new in Christ today. நீ புதியவனாய் இருக்கிறாய். நீ புதிய காரியங்களை பார்க்க போகிறாய். நீ மேலானவளாய் இருக்கிறாய். நீ மேலானவனாய் இருக்கிறாய். உனக்கு மேலானதை தகுதியை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால சபை மக்கள் என்ன செய்வாங்க? ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆமென். அதே போல தான் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறந்ததுனால தேவாதி தேவன் உனக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். அவர் மேலானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஆசீர்வாதம் எடுத்து படிங்க 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால், அல்லேலூயா. நானும் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் வருகிறவரோ ஆவியினாலும் எதுல கொடுக்கிறாரா? ஆவியினாலும் ஜலத்தினாலும் என்ன பண்ண போகிறார்? அவர் ஆசீர்வாதம். he will baptize you. ஏன் தெரியுமா? he is giving you a new life, a life from above. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு மேல இருந்து கொடுக்கப்பட்டவர் மேலானவர். இரண்டாவது உனக்கு மேலான ஜீவனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியான ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு சொல்லுகிறது? இல்லைன்னா சொல்லுங்க, மீண்டும் நான் சொல்றேன். முதல்ல எதை கொடுத்தார்? மேலானது. அதுதான் கேட்டேன். முதல்ல மேலானவைகளை எதை கொடுத்தாரு உங்களுக்கு? ஜீவன். அப்போ கிறிஸ்துன்னு சொன்னானே ஒருத்தன், அங்க போயிட்டான். சரியா? முதல்ல எதை கொடுத்தார்? 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுச்சுங்க? உன்னதத்திலிருந்து. அப்ப மேலானவைகள் முதல்ல எது மேலானவைகள் நமக்கு? உன்னதத்திலிருந்து வருகிறவர். யார் அவர்?
இயேசு. ஸோ கிறிஸ்து உனக்கு முதல்ல மேலான ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். a blessing, a God who is from above. ஏன் யூ அக்செப்டட் கிரைஸ்ட், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிதா உனக்கு கிறிஸ்துவை ஃப்ரம் அபவ் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும் மேலான ஒன்றை உனக்கு கொடுத்தார் என்று சொன்னால் முதல் காரியம் அது கிறிஸ்து. ரெண்டாவது ஜீவன். ரெண்டாவது என்ன? ஜீவன். ஏன் ஜீவன் தெரியுமா? நீ கிறிஸ்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்ததுனால நீ எதை பார்க்க போகிறாய்? தேவராஜ்யத்தை. படிங்களேன் அந்த வசனத்தை 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டா தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்ததுனால, ஏன் நீ மேலிருந்து பிறந்தாய், மேலிருந்து பிறந்ததுனால உனக்கு கிறிஸ்து கொடுக்கப்பட்டா, நீ மேலிருந்து பிறந்ததுனால இப்ப தேவ ராஜ்யத்தை பார்க்கும்படியாக ஸ்லாக்கியம் பெற்றிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப புரியுதா? முதல்ல எதை கொடுத்தாரு? கிறிஸ்துவை கொடுத்தாரு. ரெண்டாவது எதை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கொடுத்தாரு? சும்மா என்ன, நீ மேலிருந்து பிறக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். you are born from above. நீ மேலிருந்து பிறக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்ததுனால உனக்கு கிறிஸ்து, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்ததுனால உனக்கு ஜீவன். மூன்றாவது, சீக்கிரம் முடிக்கிறதுனால தான், மூன்றாவது யாக்கோபு 1:17 படிங்க. யாக்கோபு 1:17, ஜேம்ஸ் 1:17. யாக்கோபு 1:17, ஜேம்ஸ் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவ்விடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு மேற்றுமையும் நிழலும் இல்ல. every good and perfect gift is from above. எல்லா நன்மையான எங்கிருந்து வருதுங்க? பரத்திலிருந்து வருது. வாட் இஸ் தட்? எது சொல்லுங்க பார்க்கலாம். எது? என்ன கத்த சொல்லுகிறார்? every good and perfect gift எது? அன்பு. எது? அன்பு. அல்லேலூயா. எது தரார் கர்த்தர் நமக்கு? அன்பு. ஏன் தெரியுமா? அன்புல என்ன இல்லை? பொறாமை கிடையாது. அன்புல என்ன கிடையாது? ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க என்று சொன்னால், ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் சப்போஸ் என் மனைவி எனக்கு ஒரு கிஃப்ட் தராங்கன்னா, நான் ஹஸ்பண்டான்றதுனால எனக்கு நல்ல ஒரு பிராண்டடாக எனக்கு கொடுப்பாங்கன்னா, பிராண்டே போட்டிருந்தாலும் எப்போ கொடுத்தாலும் எனக்கு என்ன கொடுக்குறாங்க? பிராண்டாக ஒரு ஷர்ட்டோ, பிராண்டாக ஒரு வாட்சோ, பிராண்டாக எனக்கு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அதே வேறு யாருக்குன்னா கொடுக்கணும்னா கொஞ்சம் என்ன ஆகும்? நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி. அப்படியே வேற யாரும் கொடுக்க அப்படியே கம்மி. ஏன்னா கொடுக்குற கிஃப்ட் நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஆனால் இயேசு கிட்ட அப்படி கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? நம்ம கொடுக்கும்போது கூட யோசிச்சு கொடுக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? அப்படி யோசிக்கிறது கிடையாது. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏன் எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட், அவரோட கிஃப்ட் எப்படி இருக்கு? நல்லதாகவும் இருக்கிறது, நேர்ச்சியாகவும் இருக்கிறது. கர்த்தர்கிட்ட வந்த நேர்த்தியான நல்லதான கிஃப்ட் எது தெரியுமா? அவரோட தூயமான அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். there is nothing greater than அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட அன்பை காட்டிலும் வேற எந்த விஷயமும் இந்த பூமி மேல பெருசே கிடையாது. கடவுள் உங்களுக்கு பெரிய வீடை கொடுத்திருக்கலாம், பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம், நல்ல விஷயத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவைகளை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த மேலான பரிசு என்னன்னா அவரோட அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அன்பை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால தான் நாம் மேலானவர்களா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். think always bigger. மேலானவர்களை யோசிங்க, மேலானவர்களை பாருங்க. ஏன் தெரியுமா? நீ அங்கிருந்து பிறக்கப்பட்டு இருக்கிறாய். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நீ மேலானவனாய் இருக்கிறாய். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் உனக்கு தேவ ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் உனக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது காரியம் எடுத்து படிங்க. யாக்கோபு 3:17. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாகவும் என்னங்க நிறந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாகவும். அல்லேலூயா. பட் கர்த்தர் சொல்லுகிறார், பட்
the wisdom that comes from heaven. நான்காவது காரியம் என்ன? wisdom. Very good. நான்காவது காரியம் என்ன? சோத்திரம். நாலாவது காரியம் என்ன? ஞானம். ஞானங்க. நான்காவது காரியம் என்ன? சொல்லுங்க நல்லா சத்தமா. நான்காவது காரியம் என்ன? மூன்றாவது என்ன? ரெண்டாவது என்ன? ஜீவன். ஒன்றாவது என்ன? கிறிஸ்து. கிரைஸ்ட், லைஃப், லவ், விஸ்டம், ஞானம். சரியா? கிறிஸ்து, ஜீவன், அன்பு, ஞானம். யார் பெற்றுக்கொண்டது? ஏன் பெற்றுக்கொண்டீங்க? நீ மேலானவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல தட்டி சிஸ்டர் தட்டுங்க. சிஸ்டர், பிரதர், பிரதர், மேலானவர்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏஞ்சுக்கங்க, ஏஞ்சுக்கங்க. தலையை இப்படியே போட்டு நிக்காதீங்க. அல்லேலூயா. தலையை இப்படியே போட்டு இருந்தீங்கன்னா மேல இருக்கிறது எப்படி பார்ப்பீங்க? ஆண்டவரே இப்படியே பார்க்க, இப்படியே இருந்தா எப்படி மேல பார்ப்பீங்க? கர்த்தர் மேல பார்க்க சொல்லுறாரு. நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவள், நீ மேலான வகையில பெற்றுக்கொண்டு இருக்கிறாய். தெரியுமா? அது மேலிருந்து வந்தவர். அல்லேலூயா. அவர் மேலானவர். மேலானது இருக்கிற ஜீவனை கொடுத்திருக்கிறார். மேலிருந்து வந்த அன்பை கொடுத்திருக்கிறார். பரத்திலிருந்து வந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தில் என்ன இருக்காது? என்ன இருக்கும்? சுத்தமானதும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனியாலும் இருந்ததாகவும் மாயமற்றதாயிரு. peacemakers who sow in peace raise a harvest of righteousness. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி அலங்கரிக்கிறார் பாருங்க. நீ மேலானவள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மைண்டில் எப்போதும் இருக்கட்டும். அல்லேலூயா. என்ன நெருக்கம் வந்தாலும் ஒரு மனசுல ஒரு ஓரத்துல நீ மேலானவள், நீ மேலானவள். people may talk against you, people may blaspheme against you, people may say anything against you. இவன் சரி கிடையாது, இவன் நல்லவன் இல்லை, இந்த பழக்கம் இருக்கு, whatever it is, இயேசு உன்னை தொடு வராமே சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள ஒரு காரியம் இருக்கு, அது எப்பவுமே பேசும் நமக்கிட்ட. ஆமே, அதுக்கிட்ட சொல்லி கொடுங்க. நீ மேலானவன், நீ மேலானவள், நீ மேலானவன். I am from above, I am from above, my place is not here. இந்த இடம் எனக்கானதல்ல, என் இடம் மேலானவைகளை பார்க்கிற இடம். அல்லேலூயா. I will only see what is above for me. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. நீ கீழே இருக்குனே பார்த்துன்னு போனீங்கன்னா கஷ்டங்க. அல்லேலூயா. மேலானவைகளை பாருங்க. மேலான சகலத்தையும் உனக்கு மேலாய் பார்த்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது காரியம். நாங்க என்ன சொன்னேன்? ஞானம். கேட்பேன் நான். அப்புறமா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்கள கேட்குறேன் நான். அது சரி ஏஞ்சி ஓடிடுங்க. ஐந்தாவது கொலோசியர் 3:1-2. கொலோசியர் 3:1-2 கடைசியாக கேட்குவேன். கொலோசியர் 3:1-2 கேட் சாத்தி வச்சிடுறேன். கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா? கிறிஸ்து தேவனுடைய வலது பிராசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் என்ன பண்ணுங்க? நாடுங்க. எதை நாடக்கூடாது? பூமி உள்ளவைகள் என்ன பண்ணாதீங்க? நாடாதீங்க. அல்லேலூயா. எதை நாடணும்? மேலானவைகளை. அல்லேலூயா. வாட் இந்த மேலானவைகள் என்றால் என்ன? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேலானவைகளால் என்ன? மேலானவைகளால் என்ன? ஸ்டார்ஸ், சன், மூன் மேலே இருக்குது இல்லையா? ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகிட்ட இந்த வசனத்தை படிச்சிருக்கிறாங்க. என்னன்னு படிச்சாங்க? 2வது வசனம் படிங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகள் என்று சொல்லி அந்த அம்மா அந்த சின்ன பிள்ளைகிட்ட இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழில் படிக்கிறோம், ஆங்கிலத்தில் படிக்கிட்டா செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ், நாட் ஆன் தி earthly things. அதுக்கு முன்ன 1ஆம் வசனம் படிச்சு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. since then you have been raised with Christ. யாரோட கூட? கிறிஸ்துவோட கூட எழுந்துண்டானால். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோட கூட நீங்க எழுந்தீங்க? கிறிஸ்துவோட. ஆமாவா? யாரோட கூட எழுந்தீங்க?
ஆர் யூ ஷுர்? உண்மையா? உண்மையா? இல்லை, அந்த தூங்க மூஞ்சி பார்க்குற இன்னும். அல்லேலூயா. கிறிஸ்து உடனே கூட அவோ அப்படி இருக்காதுங்க. ஏதோ கிறிஸ்துடன கூட ஷோர் ஷோர் ஷோர். கையை ஊற்றி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஆமே. ஆர் யூ ஷோர்? ஆர் யூ ஷோர்? ஆர் யூ ஷோர்? நல்லா உறுதியாக சொல்லுங்க. நீ மேலானவைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறாய். ஐந்தாவது காரியம், நீ கிறிஸ்துடன கூட. கிறிஸ்துடன கூட ஐந்தாவது காரியம் என்ன? கிறிஸ்துடன கூட எழுந்துக்க போகிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You will rise with Christ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Why? You were born from above. ஆமென் சொல்லுங்க. நீங்க மேலிருந்து பிறந்ததுனால முதல்ல என்ன கொடுத்தாரு? கிறிஸ்துவை கொடுத்தாரு. ரெண்டாவது எதை கொடுத்தாரு? ஜீவனை. மூன்றாவது எதை கொடுத்தாரு? அன்பை. நான்காவது எதை கொடுத்தாரு? ஐந்தாவது எதை கொடுத்தாரு? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தக்க சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா என்ன சொன்னாங்களா? அந்த சின்ன பிள்ளைக்கு மிக அந்த கதைக்கு வரேன், ஏன்னா விட்டுட்டு நான் மறந்துடுவேன் இந்த டாப்பிக்கை, அந்த கதையை மறந்துடுவேன். சரியா? அந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க படிங்க. இந்த 3 கொலோசியர் தானே? இங்கிலீஷில் யாரா படிங்க. இருங்க இங்கிலீஷில் படிங்க அந்த வசனம். இந்த பைபிள் மாறிச்சு காத்துக்கு. Set your mind on the things that are above. இங்கிலீஷ் என்ன சொல்லுது? Set your mind on the things that are above அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு. அந்த பையனை நைட் எல்லாம் தேடினுக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுகிறாங்க? நைட் எல்லாம் தேடினுக்கிறாங்க. எங்க காணோம்னு சொல்லி எங்கெல்லாம் பார்க்குறாங்க? கட்டில் கீழே, கிச்சனு சிங்குக்குள்ள, எல்லாத்தையும் என்ன பண்ணினுக்கிறாங்க? தேடினுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணல? காணல. போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. சார் எங்கள் பையனை காணோம். யாரோ என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? பக்கத்தில் இருக்குவாங்க 4-5 பேர். ஊரில் 4 பேர் இருக்குவாங்க இல்லையா? அந்த 4 பேர் சொல்லிட்டாங்க, உன்னை அங்கே அந்த பையனை அந்த ஸ்ட்ரீட்டில் 2nd கிராஸில் பார்த்தேன் நான், 3rd கிராஸில் பார்த்தேன் நான் அப்படின்னு எங்கேயோ தான் போயிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பையன் எங்கேருந்தான் தெரியுமா? மரத்து மேலே போய் உக்காந்துக்கிறான். ஏன் சொல்லுங்க? அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, செட் யோர் மைண்ட்ஸ் ஆன் அபவ். மேலானவர்கள் என்ன பண்ணு? ஆமான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க சொல்லி என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மரத்து மேல போய் உக்காந்துக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் தேடி கொண்டு இருக்கிறாங்க. அவன் ஆன்சர் பண்ணல. ஏன் தெரியுமா? அவன் மேலானவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சமயம் நாம கூட உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு பயந்து போக கூடாது. உன் தலையை தூக்கி கர்த்தரை பார்த்தா இது தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க நெருக்கம் தெரியாது, உங்க பிரச்சனை தெரியாது. ஏன் தெரியுமா? நீ தலை தூக்கிட்ட மேலானவர்களை பார்க்கிறாய். அவர் உனக்கு கிறிஸ்துவை, அவர் உனக்கு ஜீவனை, அவர் உனக்கு அன்பை, அவர் உனக்கு ஞானத்தை, அவர் உனக்கு அவரோடு எழுந்து கொள்ளும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏன்? நீ தலை தூக்கிட்ட மேலானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி 6வது எடுத்து படிங்க. எபேசியர் 6:16. எபேசியர் 6:16. எபேசியன் புக் ஆஃப் எபிசியன்ஸ் சாப்டர் 6:16. சீக்கிரம் படிங்க. 6:16. 6:16. விசுவாசத்தின் கேடகத்தை என்ன பண்ணீங்க? நீங்க பிடித்து கொள்ளவனாக நில்லுங்க. யார் கொடுத்தது உனக்கு இந்த விசுவாச கேடகம்? கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் கொடுத்தது? இயேசு. ஏன் கொடுத்தார்? நீ மேலிருந்து பிறந்திருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Since you are born from above, God gives you protection. உனக்கு கேடகத்தை கொடுக்கிற தேவ. அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புற எந்த வாதையும் மேற்கொள்ளாது. அது பார்த்து அங்கே அப்படியே விழுந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் எதை கொடுத்தாரு? ஒரு கேடகம் கொடுத்தாரு. அல்லேலூயா. 6வது காரியம், God protects you. Why? You are born from above. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிருந்து பிறந்திருக்கிறாய்? மேலிருந்து பிறந்திருக்கிறாய். Your birth is from above, not from this earth. அல்லேலூயா. இங்கிருந்து பிறந்தது அது மண்ணாய் போயிடும். ஆமென் சொல்லுங்க. சத்தியம் தெரியுமா? நீ எங்கிருந்து பிறந்திருக்கிறாய்? மண்ணிலிருந்து பிறந்தால் அது மண்ணுக்கே போகும். You will die here. We will be dust of this ground. நம்ம இந்த பூமியின் தூசா மாற போகிறோம். ஆனா நீ அங்கிருந்து பிறந்ததுனால உனக்கு புதிய, சொல்லுங்க, புதிய
சரீரம் தர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். you will have a glorified body. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை பெற்ற சரீரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன் கொடுக்க போகிறார் தெரியுமா? ஆமா, நீ மேலிருந்து பிறந்திருக்கிறாய். you are born from above. சொல்லுங்க, மேலிருந்து பிறந்தவர்கள், மேலிருந்து பிறந்தவர்கள், மேலிருந்து பிறந்தவர்கள். மேலிருந்து பிறந்ததுனா என்ன கிடைச்சிச்சு? கிறிஸ்து, ஜீவ, அன்பு, ஞானம், அவரோடு கூட எழுந்துதல், விசுவாசம் இல்லைங்க, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? என்ன கிடைக்குது உனக்கு? பாதுகாப்பு. எதால கிடைக்குது? இப்ப சொல்லு, விசுவாசத்தினால. யார் மேல வைத்த விசுவாசத்தினால? தேவன் மேல வைத்த விசுவாசத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். you are born from above, you are protected. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ அங்கிருந்து பிறந்ததனால கர்த்தர் ஒரு சேனையை உனக்கு அனுப்புறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? நீ மேலிருந்து பிறந்தவள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி 7வது நான் முடிறேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16, 19 படிங்க. சங்கீதம் 18, 16, 19, 14 19. சங்கீதம், Psalms chapter 18, 16 to 19. சங்கீதம் 18, 16 to 19. சங்கீதம் 18. எவ்வளவு முறை சொல்றேன், சீக்கிரம் படிக்கிறீங்களா? என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டார், என்னிலும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு என்னவா இருக்கிறார்? ஆதரவா இருக்கிறார். படிங்க 19. எங்க எங்கந்து எங்கந்து அதுதான் 16, 17, 18. அங்க வந்து நெருக்கத்தில் இருந்து, பிரச்சனைகள் இருந்து எங்க கொண்டு வருகிறார் உங்களை? விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை என்ன பண்ணினீர்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்ட மாட்டீங்களா? ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு, அவருக்கு மட்டும் புரிஞ்சிச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. உன்னை எங்கேருந்து தெரியுமா? ஆழமான இடத்தில் இருந்து, அல்லேலூயா, நெருக்கத்தில் இருந்து, அல்லேலூயா, அவங்க என்ன கொண்டு வந்தாலும் தெரியுமா? விசாலமான இடத்துல. சொல்லுங்க, விசாலமான இடம். விசாலமான இடத்துல என்ன தரமா இருக்கும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமென். என்ன இருக்கும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன். அல்லேலூயா. ஒரு காட்டுல ஓடுறீங்க, தப்பிக்கிறதுக்கு ஓடுறீங்க, ஒரு காட்டுல விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? முதல்ல அந்த மரம் புதர்லேருந்து என்ன பண்ணுவீங்க? ஓடி ஒரு விசாலமான இடத்துக்கு வர விரும்புவீர்கள். அங்க வந்துட்டு ஒரு பெருமூச்சு, போதண்டா. ஏன் தெரியுமா? அங்க நெருக்கம் இருந்துச்சு, அங்க பிரச்சனை இருந்துச்சு, அங்க ஈருள் இருந்துச்சு, அங்க வியாதி இருந்துச்சு, மோட்டா மோட்டா கொசுகள் இருந்துச்சு. இவைகள் எல்லாம் இருந்த இடத்துல இருந்து கர்த்தர் எங்க கொண்டு வந்தார்? உன்னை விசாலமான. God satisfies you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7வது காரியம் என்ன? அவர் satisfy. என்ன தமிழ்ல சொல்றது? satisfy, திருப்தி ஆக்குறவா. வெரி குட். என்ன பண்ணுவார்? உங்களை திருப்தி ஆக்குகிற தேவனா இருக்கிறார். எங்க இருந்து எங்க தேவை என்றுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் திருப்தியை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல விசாலத்தை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில விசாலத்தை காண்பேன். சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில விசாலத்தை காண்பேன். I will see space in my life. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில விசாலமா இருக்கும். ஏன் தெரியுமா? You are born from above. சொல்லுங்க, you are born from above. நீ மேலிருந்து பிறந்திருக்கிறாய். உன் மேலான பிறப்பு உனது. ஆமென் சொல்லுங்க பார்க்கல. நீ அங்கிருந்து பிறந்ததுனால கர்த்தர் உனக்கு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Since you are born from above, you are blessed with Christ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Since you are born from above, you are blessed with life. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Since you are born from above, you are blessed with eternal love. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Since you are born from above, you are blessed with wisdom. ஞானத்தினால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. Since you are born from above, you are blessed with affection of Christ. இயேசுவோடு கூட எழுந்திருக்க போறீங்க. அது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யாரு கிறிஸ்துவோடு கூட அன்பா இருக்கிறார்களோ, அன்பில் வாழ்கிறார்கள், அவர்கள் கர்த்தர் அவரோடு கூட எழுந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. Since you are born from above, you are protected. கடைசியாக, since you are born from above, you are satisfied. தமிழ்ல சொல்லிட்டா, நீ மேலிருந்து பிறந்ததுனாலே தேவன் உனக்கு கிறிஸ்துவை கொடுத்தார்.
நீ மேலிருந்து பிறந்ததுனால கிறிஸ்து உனக்கு ஜீவனை கொடுத்தார். நீ மேலிருந்து பிறந்தனால கிறிஸ்து உனக்கு அன்பை கொடுத்தார். நீ மேலிருந்து பிறந்தனால கிறிஸ்து உனக்கு பிரியமை கொடுத்தார். நீ மேலிருந்து பிறந்தனால கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுத்தார். நீ மேலிருந்து பிறந்தனால கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கொடுத்தார். நீ மேலிருந்து பிறந்தனால கர்த்தர் உனக்கு நிறைவை கொடுத்தார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். பரிபூர்ணத்தை கொடுத்து உன் இடத்தை விசாலமாய் மாக்கிற தேவன் கரங்களை தட்டி கொண்டே எழுந்து நின்றார். கர்த்தரின் மகிமையோடு நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மேலான வல்லமை, மேலான தரிசனம். மேலான மேலான ஆறுமே மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான வல்லமை. ஸ்தோத்திரம். மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கொஞ்சம் மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. Sit upon from above. மேலிருந்து பிறந்ததுனால, மேலிருந்து பிறந்ததுனால மேலான தரிசனம், மேலான வல்லமை. சொல்லுங்க. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை சொல்லுங்க. மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை சொல்லுங்க. இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. சொல்லுங்க. இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கையை தட்டி இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட. கையை தட்டி இந்த பாத்திரம் நிரம்ப சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நிரம்பி, இந்த பாத்திரம் நிரம்பி மேலான வல்லமைகள், மேலான தரிசனங்களை, மேலான வல்லமைகள், மேலான தரிசனம், மேலான கிருபை, மேலானவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாத்திரத்தை நிரம்புவாப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஓ, இவருக்கு தேவன் கிறிஸ்துவை, ஜீவனை, அன்பை, ஞானத்தை, அறிவை கர்த்தர் கொடுத்து பாதுகாப்பை, பரிபூர்ணத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. Let them be satisfied, Lord. Every struggle, every problem in the life be removed in the name of Jesus. ஆண்டவரே, நீ பாதுகாப்பை தாங்க, நீ நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க, பரிபூர்ணத்தை தாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தர்
கர்த்தர் பலன்படுத்தி நடத்தி ஆசீர்வதியும் ஐயா. உங்க கிருபைக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, உங்க பிரியத்திற்காக நன்றி. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன், ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்து கொள்ள போறீர்கள். நீ மேலாய் பிறந்ததுனாலே, since you are born from above, since you are born from above, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்ததுனாலே கர்த்தர் உன்னை அவரோடு கூட எழுந்து கொள்ளும்படியாக, அவரோடு கூட எழுந்து கொள்ளும்படியாக he will give you a magnified glorified body, ஒரு மகிமையுள்ள சரீரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேகர் இங்க இன்னும் பிறக்காம, அநேகர் இன்னும் மறுபடியும் பிறக்காம ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, ஏதோ திருமணத்திற்காக ஞானஸ்தானம் எடுத்தீங்க. But that is not enough, my dear brother. You must born again in spirit. ஆவியிலே நீங்க பிறக்கும்படியாக. Only then you will see the completeness of Christ. இயேசுவோட பரிபூர்ணத்தை பார்க்க முடியும், பரிபூர்ண அன்பை சுதந்தரிக்க முடியும், பரிபூர்ண ஜீவனை பார்க்க முடியும், பரிபூர்ண அஃபெக்ஷனை பார்க்க முடியும். அவர் பிரியம் என்ன தெரியுமா? எதை தெரியுமா பிரியம் படுகிறாரு? அவர் வரும்போது அவரோடு கொண்டு நீ எழுந்து கொள்ளணும் என்று சொல்லி கர்த்தர் பிரியம் படுகிறவராயிருக்கிறார். He protects you, he satisfies you. Do not lag. கர்த்தர்கிட்ட வர நீ இன்னும் தடையான காரியங்களை எடுத்து போடு. Come to Christ and you'll be born again. நீ மறுபடியும் பிறந்தா உன் பிறப்பு மேலானவைகளாய் இருக்க போகிறது. மேலான பிறப்பினால சகலவித ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறாய். ஆண்டவரே, ஜெபித்த பிள்ளைகளோ, நாடின பிள்ளைகளோ, தேவ ஆவியானவர் அனுகிரகத்தினாலே மீண்டும் பிறந்து வருகிற அபிஷேகத்தை, மீண்டும் பிறந்து வருகிற தகப்பனே, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை, அந்த ஒரு ஃபீலிங்கை கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக, அந்த தருணம் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். If you never committed to Christ and this is your time to commit to Christ, oh Jesus, I submit my life to you. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் சும்மா வேண்டா வெறுப்பா சபைக்கு வரக்க கூடாது. என் உள்ளம் தாகமாய் நான் வரணும். ஏன் தெரியுமாப்பா? நான் மேலிருந்து பிறந்தவனாய் இருக்கிறேன், நான் மேலிருந்து பிறந்தவளாய் இருக்கிறேன். அப்படியான உலகத்துல கர்த்தர் சபைக்கு வந்து ஆராதிங்க, சபையை கனப்படுத்துங்க, சபையில சாட்சியா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பரிபூர்ணத்தை கொடுத்து நடத்த போகிற வல்லமைக்காக நன்றி ஐயா. பலன் படுச்சுங்க, ஆசீர்வதிங்க, காட்சி கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்று பிறந்த மகள் ஆனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, பலன் படுச்சுங்க. கடந்த வாரம் பிறந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, பலன் படுச்சுங்க. இந்த வாரம் தகப்பனே பிறந்து செலிப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க. இந்த வாரம் நல்ல காரியங்கள் விசேஷங்கள் நடத்துகிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவர்கள் மேல் இருப்பதாக, தயவு இருப்பதாக, நடத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு பலன்படுத்தி உயர்த்தி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மேலான வல்லமை, மேலான தரிசனத்தை நாடும்படியாக இவர்களை அபிஷேகத்தை ஆசீர்வதியும் காற்றுக்கொள்ளும் ஐயா. பலவீனமா இருக்கிற சகோதரிகள் நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயாரை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, சுகம்படுத்துங்க. தகப்பனே, சாந்தமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயாரை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. பாஸ்டரை ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க, சுகம்படுத்துங்க. இன்னமா பலவீனமா இருக்கிற சகோதரிகளையும் சகோதரனையும் தேவ கருத்தில் தாங்கி பலன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை தோளின் மேல் சுமந்து ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. For now the grace of God, for the love of God and the sweet love of Jesus and the sweet fellowship of the Holy Spirit be with you and everyone here, especially on the sick and the blessed people. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம். கேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனி இது கேக் இருக்கு, அதனால ஆனியை பிளஸ் பண்ணிடலாமா? வாங்க ஆனி. அப்படியே இந்த அடுத்த வாரம் இந்த குக்கிங்க்கு யாரெல்லாம் பேர் கொடுத்தீங்க அவங்க கொஞ்சம்